இன்றைக்கு ஆண்டவர் த பிரான்ச் என்ற தலைப்பில் பேசும்படி எனக்கு சொன்னார். அதை மாத்திரம் உங்கள் மத்தியில் வைத்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காய் ஜெபிக்க போகிறேன். அது முதலாவது சகரியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியா 3:8. இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை என்னப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். கிளை என்னப்பட்ட என் தாசனை. கிளை எனப்பட்ட என் தாசன். அவர் பேர் வேர்ட் ஆஃப் காட். அவர் பேர் த மெஸ்ஸையா. இயேசுவாமிக்கு பல நாமங்கள். இம்மானுவேல், இன்னும் அவருக்கு அநேக நாமங்கள் இருந்தாலும் அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு. அவர் பேர் த பிரான்ச். இந்த பிரான்ச் என்ற வேர்டு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பார்த்தீங்கன்னா மெயினா 6 இடத்துல the branch in 6 places in the Old Testament. புதிய ஏற்பாட்டில் நீங்க அதை பார்க்க முடியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் 6 இடத்துல it is capitalized. It is capitalized in 6 places. So the Hebrew word for branch, for sema, S-E-M-A-H, in the meaning உள்ள அந்த word 5 placesல ஸ்பெசிஃபிக்கா அந்த மீனிங்ஸை கொடுக்குது. which means sema means S-E-M-A-H means sprout or growth or branch. ஸ்ப்ரவுட்னா என்னதுன்னு சொல்லுங்க. இந்த நாட்கள் அதெல்லாம் பழைய வகையெல்லாம் திருப்பி வந்துச்சு, அப்படி தானே? ஸ்ப்ரவுட்டட் மில்லட்ஸா, முளைக்கட்டின பயிர்கள், தானியங்கள். இந்த சேமா என்ற ஹீப்ரூ வேர்ட் இந்த பிரான்ச் என்ற இடங்கள்ல போடப்பட்டிருக்கு. தட் மீன்ஸ் பயிர் முளைக்கிறது போல அந்த பிரான்ச்ல இருந்து அவர் முளைக்கிறார். அந்த வேர்ல இருந்து அவர் கிளை விடுகிறார், துளிர் விடுகிறார். துளிர் விடுறது இன்னும் எக்ஸாக்ட் வேர்டா இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்ல. துளிர் விடுறது போல ஒரு ஸ்மால் growth. ஸோ ஈசாயின் அடி மரத்திலிருந்து அல்லது வேர்களிலிருந்து ஒரு கிளை தோன்றி ஒரு ஸ்மால் growth தோன்றி. ஸோ நான் இப்போ உட்காந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்தேன், யோசிச்சு பார்த்தேன். உட்காந்து ஒரு இடத்துல வேர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு மழை பெய்யும் போது அந்த இடத்துல அந்த விதையிலிருந்து அந்த வேர்கள் இருந்து அதை முளைத்து வெடித்து கிழித்து அது கிளம்புகிறது. அப்படிதானே சொல்லுவாங்க தமிழ்ல. அது அந்த சாயிலை பிரேக் பண்ணி அதை பிரிச்சு வெடிச்சு அதுக்குள்ளேருந்து அது முளைக்கிறது. இப்படிதான் ஈசாயின் அடிமரம், தாவீதின் சந்ததியில இயேசு வெடித்து கிழித்து தோன்றினார். அந்த வேர்களிலிருந்து அவர் தோன்றினார். ஆமென். 5 பிளேசஸ்ல எப்படி சொன்னேன், டோட்டலா 6 பிளேசஸ் சொன்னால the branch. இன்னொரு இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அதோடைய லிட்ரல் மீனிங் ஹேர், H-E-I-R, which means the descendant of David. Descendant அப்படின்னா the offspring of David. Descendants சொல்லுவாங்கல்ல, அவருடைய வழி வம்சாவளியாய் வருகிறவர்கள். The descendants, the offspring, the Zion, S-C-I-O-N, அதோடைய வழியாக வருகிற வம்சமாக வருகிறவர். அதுதான் அந்த பிரான்ச்சுக்கான மீனிங். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்ப்ரவுட், growth or the branch. இன்னொரு பிளேஸ்ல the descendants, the hair or the seed of David, the Zion. ஸோ இந்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த பிரான்ச் கண்டினியூ ஆகுதுன்னா only there is a when there is a tree இல்லாம பிரான்ச் கிடையாது.
So there is a family tree for the Messiah. இருக்கணும் தானே? ட்ரீ இல்லாம எப்படி பிரான்ச் வரும்? வேர் இல்லாம எப்படி ஸ்டெம் வரும்? வேர் இருக்க தானே செய்யணும். வேர் இல்லாம ஸ்டெம் வந்துருமா? நாட் பாசிபிள். ஸோ அந்த ஸ்டெம் இல்லாம பிரான்ச் வந்துருமா? இம்பாசிபிள். ஸோ there should be a tree. ஸோ அந்த ட்ரீ பேர் தான் அந்த ஃபேமிலி ட்ரீ ஆஃப் த டேவிட். ஏன் ஆண்டவர் வந்து ஈசாயின் அடிமரத்திலிருந்து தாவீதின் வேர்கள்ல இருந்து, ஈசாயின் வேர்கள்ல இருந்து தாவீது ஏன் ஆண்டவர் அப்படி மென்ஷன் பண்ணோம்னா, அவர் சொல்றாரு, நான் எதை செஞ்சாலும் கரெக்டா செய்வேன், எதை செஞ்சாலும் ஒழுங்கா செய்வேன். நான் இந்த உலகத்துல தோன்றின பொழுது எனக்குன்னு ஒரு ஃபேமிலி ட்ரீ வேணும். ஸோ இந்த ட்ரீயை தான் நான் தெரிந்து கொண்டேன். டேவிட் தான் தேவன் தெரிந்து கொண்ட முதல் கிங் ஆஃப் இஸ்ரேல். அதுக்கு முன்னாடி சால் இருந்தார். பட் சால மனுஷங்க தான் தெரிந்து கொண்டாங்க. chosen by men, anointed by God. chosen by men, anointed by God. டேவிட் அப்படி கிடையாது. கிங் டேவிட் அப்படி கிடையாது. he was chosen by God and anointed by God. புரிஞ்சுச்சா? ஸோ யாரெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டு அவங்களை அபிஷேகம் பண்றாரோ, அவங்க த்ரோன், அவங்க கிங்டம், அவங்களுடைய மினிஸ்ட்ரி, அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க லைஃப் எப்பவுமே நிலைச்சுன்னு இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷரால் தெரிந்து கொள்ளப்படுறாங்க பார்த்தீங்களா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா, நீ சேர்ந்துக்கோ, நீ மினிஸ்ட்ரிக்கு வந்துரு, நீங்க இதை செஞ்சிருங்க அப்படின்னு மனுஷன் ஏற்படுத்துறாங்க பாருங்க. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டடீஸாக இருக்கட்டும், வாட் எவர். அவங்க என்ன சொல்லுவாங்களா, ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன், இதை நீங்க பிளஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது அது என்றைக்கும் எப்பவுமே அது வந்து கரெக்டாக நிலைக்கிறது இல்லை. தேவன் அதை ஆசீர்வதிக்கிறதா தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்றைக்குமே தேவன் தெரிந்து கொண்ட சீடை போல இருக்காது. அதுதான் ஏப்ரஹாமுக்கும் இஸ்மாயிலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆமென். இதுதான் தேவனுடைய சீட். ஐசக் வாஸ் த சீட் ஆஃப் ஏப்ரஹாம், த chosen one by God. ஆனால் இஸ்மாயிலையும் தேவன் ஆசீர்வதிச்சார். அதுதான் தேவனுடைய அழகு, தேவனுடைய தன்மைகள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐசாயா chapter 11 verse 1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். கிளை எழும்பி செழிக்கும். அந்த பிரான்ச் வந்து செழிக்குமா? இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்த மெஸ்ஸையா, the Messiah of the world. இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம அந்த வார்த்தையை ரொம்ப உலகத்துல அதிகமாக கேள்விப்பட போகிறோம். இது வரைக்கும் அந்த வேர்டு, அந்த மீனிங் வந்து கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாங்க. ஜூஸ் வந்து மறைவாக அவங்க யூஸ் பண்ணாங்க. இனி வர நாட்களில் உலகம் எங்கும் இந்த வேர்டை அதிகமாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஒரு மெஸ்ஸையா வரப்போகிறான். அவன் பேர் ஆன்டி கிரைஸ்ட்னு பைபிள் சொல்லுது. பட் அந்த உலகம் அந்த மெஸ்ஸையாவை ஏற்றுக்கொள்ளும், நாமளோ அதை தவிர்ப்போம். Messiah means savior of the world, redeemer of the world, deliverer of the world. So the Messiah வரும்பொழுது அவருக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் தானே? எல்லாருக்குமே ஒரு ஆஃபீஸ் இருக்கு தானே? எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி ட்ரீ இருக்கு தானே? The Messiah should have a messianic office. அந்த வழி ஆஃபீஸ்னும் போது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பில்டிங் ஸ்ட்ரக்சர் நினச்சிக்காதீங்க. ஆமாம், எங்கள் ஸ்கூலில் கூட ஒரு காலேஜில் கூட ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அப்படி இல்லை. மெஸ்ஸியானா, மெஸ்ஸியானிக் ஆஃபீஸ்னா அந்த வழியாய் வருகிறார். ஆமென். த பிரான்ச் ஆர் த மெஸ்ஸையா. ஸோ த ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரான்ச்சை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா, ஏசாயா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 4:2. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். இந்த பிரான்ச்சுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பேரு? கர்த்தரின் கிளை. The branch of the Lord. So இந்த பிரான்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைப் என்ன தெரியுமா? It is the branch of the Lord. So ரெண்டு கைண்டா பிரிக்கிறேன். First is God kind, another one is
mankind. He is the Son of God. At the same time, he was the Son of Man. So, உள்ள நம்ம டீப்பா போகும்போது தியானம் பண்ணலாம். So, first, the branch உடைய first point என்னன்னா, he is God kind. He is the branch of the Almighty God. He is God's descendant. He is a son of God. அவர் தேவனுடைய வழியில வந்தவர். அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். இந்த பூமியில ஈசாயின் அடிமரத்திலிருந்து தாவீதின் வழியில அவர் வந்திருந்தாலும், வேர்கள்ல வந்திருந்தாலும், வேதம் சொல்லுகிறது அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர், உன்னதங்களிலிருந்து இறங்கி வந்தவர். அவர் வெறும் ஈசாயின் மகன் மட்டுமல்ல, தாவீதின் குமாரன் மட்டுமல்ல, அவர் பரலோக தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தவர். He was the Son of God. He is the branch of the Almighty God. அந்த வசனத்தை படிக்குமா தெரியுமா? 4:2. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். இரண்டாவது, அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு. அவர் தேவனிடத்திலிருந்து வந்த கிளையா இருந்தாலும் அவர் பூமியின் கனியா இருக்கிறார். அவர் பூமியின் கனியா இருக்கிறார். He is the fruit of this world. அப்படிதானே வேதம் சொல்லுகிறது. அவர் மரித்தவர்களின் முதற் பலனானவர், முதற் கனியானவர், the first fruit, the first fruits of Israel. அப்படிதானே படிச்சிருக்கோம். the first fruits of God, feast of first fruits. ஸோ முதற் பலன்களை, முதற் கனியை நம்ம ஆண்டவர் கொடுக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கடவுளா இருந்தாலும் அவர் பூமியின் கனியா இருக்கிறார். பூமியில விழுந்த கனியா இருக்கிறார். அந்த கனிதான் முதற் கனியாக வேதம் சொல்லுகிறது. ஏதேன் தோட்டத்தில் ஒரு கனியினாலே பாவம் பூமிக்குள் வந்தது. இப்படித்தானே வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார் புசிக்க கூடாதுன்னு ஒரு பழத்தை பார்த்து, ஒரு கனியை பார்த்து, கனினா பழம், பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாங்க. எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த பழத்தை ஏவாள் புட்டு அதை ஆதாமுக்கு கொடுத்து 2 பேர் சாப்பிட்டாங்க. எந்த கனியினால இந்த பூமிக்குள்ள பாவம் வந்ததோ அதே கனியாக அவர் பூமியில விழுந்தார். மரித்தவர்களின் முதற் கனியானவர், பலனானவர். அவர் பழம், அந்த பழமாகவே அவர் வந்தார்னு வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 4:2 அப்படிதான் சொல்லுது. He was the branch of God as well as the fruit of this earth. அந்த கனி பூமியில விழுந்ததான். He is the fruit of the earth. So அப்படின்னா அவர் தேவனுக்குரியவர், மனுஷனுக்குரியவர். The branch of the Lord ன்னு சொல்றது it is God kind. Fruit of this earth ன்னு சொல்லும்போது is mankind. ஸோ அவர் ரெண்டுமே அவருக்குள்ள உண்டு. அடிக்கடி சொல்வார் அவர் 100% கடவுளாகவும் 100% மனிதனாகவும் இருந்தார். 100% he was human and 100% he was godly. ஸோ அதுதான் அவருடைய பவர். ஆகவே தான் அவர் மனுஷனுடைய எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய குமாரனா இருந்தும் அந்த தன்மையும் அவரை விட்டு போகவே இல்லை. ஏன்னா அவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டார் என்று பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு சீட். ஆனா அந்த வழி என்னதுன்னா ஃபேமிலி ட்ரீ எது? ஈசா, தாவீது. அந்த வழியில ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ள என்டர் ஆகிறார். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். He is the branch of the Almighty God. எஸ்ஐயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திரும்பவும் வாசிக்க 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி அது செழிக்கும். இந்த இடத்துல நான் உட்கார்ந்த போது ஆவியானவரோடு கூட பேசினார். அவர் சொன்னார், இன்னைக்கு நீ பேச போற அந்த வார்த்தைகள் என்னை குறித்து மாத்திரமல்ல, என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை போலவே இருக்க நான் விரும்புகிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல அவர் சொன்னபோது. ஆண்டவர் சொன்னார், நான் பிரான்ச் ஆஃப் த லார்டா இருக்கிற மாதிரி என் பிள்ளைகளும் they should be the branch of the Almighty God.
நான் இந்த ஃப்ரூட் ஆஃப் த எர்த்தா இருக்கிறது போல என் பிள்ளைகளும் உலகத்துல வாழும்போது, என் பிள்ளைகளா வாழும்போது, என்னுடைய ஊழியக்காரங்களா வாழும்போது அந்த உலகத்தின் கனியாய் இருக்க வேண்டும். கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாவிட்டார். இந்த பழம் கனிஞ்சு போய் அது பூமியில விழும்போது அதனுடைய வேர்கள், விதைகள், படிச்சிருக்கீங்க தானே பாட்னில, எப்படி எப்படி பல இடங்களுக்கு அந்த சீட்ஸ் போகுது. பிகாஸ் ஆஃப் த பாலன் கிரெயின்ஸ். ஒவ்வொரு ஃப்ளார்ஸ்ல இருந்து அந்த இன்செக்ட்ஸ் எடுத்துட்டு போகும்போது அந்த ஃப்ளவர்ஸ் மேல இருக்கிற பாலன் கிரெயின்ஸ், கரெக்டு தானே, ஸ்டிக்மால இருந்து அந்த பாலன் கிரெயின்ஸ் எடுத்துட்டு போய் அந்த ஒவ்வொரு இன்செக்ட்ஸும் பேர்ட்ஸும் ஒவ்வொரு இடத்துல அதை தூக்கிட்டு போயிடும். எங்கெல்லாம் அது விழுதோ அங்கெல்லாம் அது ஒரு செடிகளை வளர்க்க செய்கிறது. ஆமென். தேவனுடைய கிருபையை பாருங்க. நம்மளும் அப்படிதான், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம், தேவனுடைய பறவைகளா இருக்கிறோம். இங்க இருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வார்த்தைகளை பெற்று நீங்க ஒவ்வொருத்தரும் படிக்கிற இடத்துக்கு போறீங்க, வேலை செய்யற இடங்களுக்கு போறீங்க. இதே வேர்ட் ஆஃப் காட் தான் பாலன் கிரெயின்ஸ். அந்த வேர்ட் ஆஃப் காட் எடுத்து நீங்க அப்படியே செதற விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அத்தனையும் மீன்களாய் மாறுகிறது. You will be fishers of men. Fishers அப்படியே வந்து உங்க வலையில விழும். ஏன் உங்ககிட்ட சொல்றேனே தெரியல, இந்த பாரங்கள்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்களை தான் ஒரு சேனலா யூஸ் பண்ணுவார், உங்களை தான் ஒரு டவ்வா யூஸ் பண்ணுவார், ஒரு ஈகிளா யூஸ் பண்ணுவார். நேற்று நைட் நான் மெசேஜ் எடுத்துட்டு நான் ஆண்டவர் சமூகத்தை ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன். பியூட்டிஃபுல் ஈகிள் பீக் அப்படியே ஓப்பன் பண்ணி என்னை நோக்கி வர்றதை பார்த்தேன். எவ்ரி டைம் யூ see an eagle, it represents the prophetic glory of God, the prophetic anointing of God. So the glory of God நம்ம மேலே வந்து இறங்கும் போது அந்த வேர்டினுடைய ரெவலேஷனுடைய டெப்த் ஆண்டவர் நமக்கு டீப்பாக கொடுப்பார். ஸோ ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகள் they should be God kind as well as mankind. என்ன நேசிக்கணும், என்ன நேசிக்கிறது போல அவங்க பிறனையும் நேசிக்கணும். நிறைய பேர் ஆண்டவரை மட்டும் நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை மட்டும் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு யாருக்குமே உதவி செய்ய மாட்டாங்க, யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. தனக்கு 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 தனக்குன்னே வச்சிருப்பான். தன் சொந்த சகோதரனை நேசிக்காதவன், கண்ணுக்கு முன்னாடி உதவி வேணும்னு நிக்கிறவங்களுக்கு உதவி செய்யாதவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் இல்லை, தகுதியானவள் இல்லை. ஸோ ஆண்டவரை நம்ம நேசிக்கிறத எப்படி உலகம் பார்க்கும்னா, நீங்கள் மற்றவர்களை நேசிக்கும் போது, மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது தேவன் அதை பரலோகத்திலிருந்து பார்த்து அவர் சொல்லுவார், they are my kind, they are God kind as well as mankind. நம்பர் 2, எரேமியா 23ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. எரேமியா 33:15-16 எழுதி கொள்ளுங்க, இப்ப படிக்க வேண்டாம், வீட்டில் போய் படிங்க. 33, 15 and 16. ஸோ நம்பர் 2, ஃபர்ஸ்ட் வந்து the branch of God. ஸோ அதில் ரெண்டா பிரித்து பேசினேன், God kind as well as mankind. Number 2 is the branch of righteousness. அந்த நாட்களில் நீதியின் கிளை ஒன்று தோன்றும். He is the branch of righteousness. Branch of righteousness. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? Revelation chapter 22 verse 16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். Davidic lineage. தாவீதினுடைய வேர்ல வரவர். அவர் பேர் என்ன தெரியுமா? The righteousness of God.
the righteousness of God. அதான் பவுல் எழுதுறார், நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. எப்போ நம்ம தேவ சமூகத்துக்கு போகும்போது நம்ம ஜெபங்க கேட்கப்படுதுன்னா, the righteousness of God நம்ம மேலே தரிச்சுக்க பொழுது, நம்ம குறைவு அவர் மகிமையில், அவர் மகிமையிலன்னா அந்த ரெம்ஸ் ஆஃப் காட்ல, ஸ்பிரிட் ரெம் சொல்வேன் அடிக்கடி. நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த உலகத்திலேருந்து அப்படி போகாது, நம்ம ஜெபம் போய் தேவ சமூகத்தில் நிற்கும். தானியேல் அதை தான் கிளியராக எழுதுறார், நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் என் ஜெபம் போகும்போது அந்த தேசத்தின் அதிபதி, நம்ம ஜெபம் பண்ணும்போது ஸ்பிரிட் ஃபுல்லாக ஜெபிக்கும் போது உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓப்பன் ஆகும்போது நமக்கு தெரியும் அந்த ஜெபம் போதா இல்லையா. இப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ரெம்ல போராட்டங்களை பார்க்க முடியும், ஏஞ்சல்ஸ் இறங்குறத பார்க்க முடியும், கர்த்தருடைய மூவை பார்க்க முடியும், அல்லது சாத்தானுடைய போராட்டங்களை பார்க்க முடியும். ரைட்? ஸோ த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் நம்ம மேலே இறங்கும் போது நம்ம குறைவெல்லாம் நிறைவாக மாறுது, குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறுது. நீங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் அப்படி தானே? சில பேர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்பிரிட் ஃபில்டு கிறிஸ்டியன்ஸ், ரெண்டுமே இருக்கு. ஒன்று இப்போதான் முதல்ல நம்ம இந்த கிரைஸ்டுக்குள்ளேயே வர்றவங்க, ஸோ உங்களுக்கும் நிறைய போராட்டம் இருக்கும். ஸ்பிரிட் ஃபில்டாக அந்த ட்ரெடிஷ்னல்லேருந்து பிரேக் ஆகி வராங்க பாருங்க, அனாயிண்டடாக பேப்டிசம் எடுத்து ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங்கை பெற்று உள்ளே என்ட்ராங்க பாருங்க, அவங்களுக்கும் ஒரு விதமான போராட்டம் இருக்கும். இந்த இடத்துல எல்லா ஐடல் ஸ்பிரிட்ஸும் போராடும், இந்த சைடில் ட்ரெடிஷ்னல் ஸ்பிரிட்ஸ் போராடும். ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் போராட்டம் தான், எதுக்கும் எதுவும் குறைவானதே கிடையாது. இதுவும் தராசில் வச்சா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். மற்றவங்ககிட்ட போய் சொன்னீங்கன்னா கோச்சிக்குவாங்க, அதான் உண்மை. அதுதான் இந்த ட்ரெடிஷ்னல் ஸ்பிரிட்ஸ், ரிலிஜியஸ் ஸ்பிரிட்ஸும் இதுவும் ரிலிஜியஸ் ஸ்பிரிட்ஸ் தான். இது என்ன மாதிரி ரிலிஜியன்னா வேற மாதிரி ரிலிஜியஸ் ஸ்பிரிட்ஸ், ஐடல் ஸ்பிரிட்ஸ். இதுக்கும் அதே போராட்டம் தான் இருக்கும். சில பேர் ரெண்டுத்தையும் கட்டின்னு மாழுவாங்க, ரெண்டுமே இருக்கும் அவங்க வாழ்க்கையில். சில பேருக்கு ரெண்டு சைட்லையும் போராட்டம் இருக்கும், ட்ரெடிஷ்னல் ஸ்பிரிட்டோடைய போராட்டமும் இருக்கும், இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஐடல்ஸோடைய போராட்டமும் இருக்கும். ரொம்ப கஷ்டம். அதுலேருந்து தாண்டி வராங்க பாருங்களேன், அவங்க கடல் நடுவுலையே இருக்க மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பூமியில் நடக்கிற மாதிரியே இருக்கா, நடு கடலில் தத்தளிக்கிற மாதிரி இயேசுவாமி தூங்கி இருந்தார்ல, அந்த படகு மாதிரியே அவங்க வாழ்க்கை அப்படியே டாஸ் ஆகிட்டே இருக்கும். இப்படியும் அப்படியே கொந்தளிச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எழுந்து இறையாதே அமைதலா இருன்னு சொன்னாதான் இறையாதே அமைதலா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையே கொந்தளிச்சுட்டு இருக்கும். ஆமென். The righteousness of God, the righteousness of God, அதை நான் ரொம்ப நேசிப்பேன் எப்பவுமே. ஏன்னா அவருடைய நாமமே the righteousness of God, அவர் பேரே the righteousness. அவருடைய நாமம் என்னன்னு சொல்லுது அந்த வசனம் படிங்க, 26ஆம் வசனம். அவருடைய நாமம் நமக்கு நீதியா இருக்கிற கர்த்தர் என்பது. அவர் நமக்காக நீதியா நிற்கிறவர், நீதியை நிலைநாட்டுறவர், நீதியை தேசத்துல நிலைநாட்டுற நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கும் போது அவர்களுக்காக நீதியை நிலைநாட்டுகிறது. I am the root and the offspring of David. I am the root and the offspring of David. அவருக்கு தாவீதின் வேரில் வந்தவர், தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டாங்க. ஆனா அவருடைய நாமம் எப்படி தெரியுமா? தாவீதுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். ஏன்னா அவர் கிரியேஷன்லேயே அவர் இருந்தவர். He was God kind and he was mankind. இந்த ஜனங்கள் எல்லாருமே mankind-ல தான் பார்த்தாங்க. அவர் சொல்றாரு, எல்லாரும் தாவீதின் குமாரனேன்னு சொல்றீங்களே, நான் இன்னொரு சைட்ல காட் கைண்டா இருக்கேன். அங்கதான் அவருடைய ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியை, அவருடைய பவர் அவர் காமிக்கிறார். நான் mankind மட்டும் இல்லை, நான் God kind. So the righteousness of God. Malachi 4:1-6. மல்கியா 4:1-6 வசனங்களை வாசிக்க கேட்போம். மல்கியா 4:1-6. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். The righteousness of God என்ன செய்யறாருன்னா, நம்ம மேல ரைச்சியஸ்னஸ் வெளிச்சமா உதிக்க பண்ணுகிறார்.
நீதியின் சூரியன், the righteousness of God, the son of righteousness. the son of righteousness எழும்பும்போது அந்த சட்டைகளில் என்ன இருக்குமா? there is healing, there is prosperity, there is blessings, breakthrough, there is power. ஒவ்வொரு இன்டர்பிரேஷன் பார்த்தீங்கன்னா அதோடைய ரூட் வேர்டில் வெறும் ஹீலிங் மட்டும் கிடையாது. இட் brings everything in the fullness of God. the son of righteousness எழும்பும்போது the righteousness நமக்கு தேவையான அத்தனையும் அவர் கொடுக்கிறார். படிக்குமா? அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். எப்படி வளருவோமா? சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். கொழுத்த கன்றுகளைப் போல நாங்கள் வளருவோம். கொழுத்த கன்றுனா நல்ல புசு புசுன்னு இல்லை, ஆரோக்கியமா இருப்போம். ஹீலிங் உங்க விங்ஸ்ல இருக்கும், ஹீலிங் உங்க பாடியிலேயே இருக்கும். சொல்றது போல் அதிகாலையில் சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் எழும்பும். எப்படி இந்த உலகத்தில் சூரியன் எழும்புதோ அது மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல, ஹெவன்ல என்ன எழும்புதான்? நீதியின் சூரியன் எழும்புகிறது. சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் எழும்பு. யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ, யாரெல்லாம் அவரை அந்தி சந்தி மத்தியான வேளையில் அவரை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். His name is the branch of righteousness. He is the son of righteousness. He is the S-U-N of righteousness. He is the S-O-N of righteousness. He is the righteousness of God. He is the son of God and son of man. He has healing in its wings. எத்தனை பேர் அந்த ஹீலிங் இன் இட்ஸ் விங்ஸ், அந்த சன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் நம்ம மேல வீசணும்னு விரும்புறீங்க? கண்களை மூடி கைகளை உயர்த்தி கொள்ளலாமா? For they are new every morning, new every morning, great is thy faithfulness, O Lord, great is thy faithfulness, for they are new every morning. Thy faithfulness, O Lord, great is thy faithfulness. The steadfast love. Everybody together, please. The Lord never ceases. His mercy Son of righteousness, healing push. Great is thy faithfulness. எத்தனை பேர் இந்த பிரசன்ஸை உணர்றீங்க? கையை உயர்த்தி எல்லாரும் மேல அது இறங்கும்படி. நான் இங்க பின்னத்தை நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். The son of righteousness அப்படியே இந்த இடத்துல எழும்பணும்பா. எங்க பிள்ளைங்க மேலெல்லாம் எழும்பணும். நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பெல்லன் இறங்குகிறத பார்க்கிறேன், அந்த பிரசன்ஸ் இறங்குகிறத பார்க்கிறேன். Great is thy faithfulness. மேல அப்படியே ஒரு லைட் போல, ரேஸ போல ஒரு பிரசன்ஸ் வந்து உங்க மேல விழப்போது பாருங்களேன். இப்ப எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க, விரும்புறீங்க?
கைகளை உயர்த்தி, the branch of righteousness, the righteousness of God, the son of righteousness. நீதியின் சூரியனாகி உங்க கிருபை நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. ஒருவேளை சோர்ந்து போய் துவண்டு போய் ஒரு மாதிரி ஒரு ட்ரையா நீங்க வந்திருக்கலாம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அந்த பாடும் அதை வாயை திறந்து உச்சரிக்கும் போது உங்க மேல அந்த கிருபை இறங்குது பாருங்க. கர்த்தர் இல்லாம மனுஷனால வாழவே முடியாது இந்த உலகத்துல. கிருபையே கிருபையே ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபையிது. நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் தேவ பிரசன்னமா, தேவ மகிமை உங்க மேல அப்படியே தேவனுடைய அன்பின் பிரசன்னம், அரவணைக்கிற பிரசன்னம், உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ற அந்த கிருபை. கிருபையே கிருபையே, the favors of God, the mercies of God, the grace of God, அதுல இன்னும் நம்ம பெருக 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 நமக்கு முன்னால் அவர் முன்னாடி கடந்து போவார். உனக்கு முன்பதாக அவர் போய் வாசல்ல திறவார். உனக்கு முன்பாக அவர் கிருபையும் சத்தியத்தையும் முன்பதாக அனுப்புவார். உனக்கு முன்பாக வாசல்கள் அவர் திறப்பார். யாரெல்லாம் அந்த ஃபேவர்ஸ்ல கிரேஸ்ல மூவ் ஆறாங்களோ அதை விட்டு அவங்க வெளியே வர ஒரு நாளும் விரும்புறது இல்ல. ஓ தேங்க்யூ ரஃபா பாதா. There is speed in the favor of God. Oh rafa bakata mantada. There is speed in the grace of God. கிருபையே துரிதமாய் செயல்படப்பா, துரிதமா குயிக்கா 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 குயிக்கா. எல்லா டிலேஸும் அந்த குயிக்கனிங் ஆஃப் தி ஸ்பிரிட்ல. Oh thank you horrapa sha, the spirit of God oda speedல எல்லாமே மொத்தமா முடிஞ்சிரும். மாரா துரா மந்தரபா. Hallelujah. He's the branch of God. He's the branch of the Lord Almighty. And he's the branch of righteousness. Number 3, is the branch of the messianic office. அந்த முறைமையில, அந்த வழியில அவர் கிளையாக ஸ்ப்ரவுட் ஆகிறார். அவர் கிளையாக அவர் அப்படியே உருவாகிறார், தோன்றுறார், துளிர் விடுகிறார். ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கு, தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அந்த சீடை பத்தி எழுதி இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், முன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன்.
சேட்டன், உன்னுடைய சீடுக்கும் இந்த விமன் மூலமா வர்ற சீடுக்கும், which means the lineage of David, the human kind. அவர் சொல்றார் seed. Women are very powerful in the realms of God. தெரியுமா உங்களுக்கு? They are the door for everything. ஒரு குழந்தை இந்த உலகத்துக்குள்ள வரணும்னா, அது என்ன சோசனா இருக்கட்டும், அது சாம்சனா இருக்கட்டும், அது டேவிடா இருக்கட்டும், தேவன், ஈவன் த மெஸ்ஸியாவா இருக்கட்டும், விமனை தான் கர்த்தர் ஒரு கேட்டா, ஒரு டோரா அந்த உலகத்துக்கு பயன்படுத்துறார். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருந்து இந்த உலகத்துக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு தே ஆர் த டோர்ஸ். ஆகவே தான் சேட்டன் அவங்கள குறி வச்சு அவங்கள அழிக்க பார்க்கறான், அவங்கள துவண்டு போக பண்ணி வாசல்களை மூட பார்க்கறான். நீங்க வேணா பாருங்க, நிறைய இடத்துல பிசாசுகள் பெண்களை தான் பிடிக்கும். ஏன்னா they are the chosen vessels, they are the gate for the blessings, they hold the seed of the Almighty God, they hold the seeds of the chosen vessels of God. ஆகவே தான் ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்ல, ஏவாளை பார்த்து சொல்றார், ஏவாளே, you will hold the seed of my son Messiah. அப்படிதானே? அந்த சீட்ல தான் வருது. பிசாஸ் சர்பத்தை பார்த்து சொல்றார், உன்னுடைய வித்துக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குறேன். அப்படின்னா ஈவுக்கு ஆண்டவர் டைரக்டா சொல்லாம இன்டைரக்ட் ரெவலேஷனா கொடுக்கிறார். கேட்டுக்கோ, உன்னுடைய சீட்ல தான் என்னுடைய மெஸ்ஸியா வருவார். வேர்ட் ஆஃப் காட் அங்கே தான் இருக்கார், பக்கத்திலே the word இருக்கார். in the beginning was the word. அவருக்கும் சொல்றார் ஆண்டவர், ஒரு சீட் அங்க வருவார். that is the messianic seed, the branch. நம்ம இன்னும் கிளியரா புரிந்த the messianic branch or the branch of the messianic office of God. Amen. So the branch of the messianic office, நான் ஆவியில தெரிந்து கொண்டு நான் புரிஞ்சு கொண்டதை எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? கையை உயர்த்தி ஆமென் சார். சோந்தரம். இந்த branch 4 different ways பிரிக்கிறேன், or the messianic attributes. இந்த ஒரு மெஸ்ஸியாவா இருக்கிறவங்க the savior of the world, the redeemer, deliverer அப்படிலாம் பேர் உண்டு. அப்படிதானே? மெஸ்ஸியானாலே சேவியர், ஹீலர், டெலிவரர் அப்படிலாம். பட் இந்த மெஸ்ஸியானிக் ஆஃபீஸ்ல இந்த பிரான்ச் ஆஃப் த லார்ட்னு பேசுறேன் இல்லையா? the branch, அந்த பிரான்ச்ல இருந்து வர கிளைகள், the messianic கிளைகள், the branch of the Lord God Messiah should fulfill the 4 attributes or the characters of Messiah. the Messiah என்பவர் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கிளை என்பவர் 4 தன்மைகளை அவர் fulfill பண்ணணும். 4 characters அவர் fulfill பண்ணணும். Number 1 is he should be a king. Number 2, he should be a servant. Number 3, he should be a man. And number 4, he should be, yes, God or the Son of God. புரிஞ்சுச்சா? இந்த 4 தன்மைகள் அல்லது 4 attributes he should fulfill. ஸோ அதை நம்ம உள்ள டீப்பாக போகும்போது அதை உங்களுக்கு கிளியராக புரியும். The 4 views of the branch, the 4 views of the branchல நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல பார்த்தீங்கன்னா மேத்யூ, மார்க், லூக் அண்ட் ஜான் பியூட்டிஃபுல்லாக அதை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நான் சொல்றது போல the branch as a king. 4 சொன்னேன், என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? King, servant, man or son of man, and 4 is God or son of God. Okay? King, servant, man and God. So first
is the branch as a king. சகரியா 9 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். சகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்து தனியா பிரசங்கம் பண்ண முடியும். அவர் நீதியுள்ளவர். He is the righteousness of God. ரட்சிக்கிறவர். He is the savior which fulfills the messianic office. கரெக்டா? உன் ராஜா ஏறி வருகிறார். So he is the king of Israel. He is the king of the Jews. He is the king of the world. He is the king in the heavens. So மத்தேயு 2 அதிகாரம் 2 வசனத்தையும் மத்தேயு 21 அதிகாரம் 4 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? is the king of the Jews. So ராஜாவா பிறக்கிறார். மேத்யூல is the king. மேத்யூவர எப்படி வெளிப்படுத்துறாருன்னா கிங்கா போர்ட்ரே பண்றார். is the king in Matthew, is servant in Mark, is son of man in Luke, and he is a son of God in John. Okay, உள்ள போகும்போது பார்க்கலாம். So Matthew first ஒரு சொல்றார் is the king. 21:4. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. அதே ப்ராஃபசிஸ் அங்க நிறைவேறுது. சகரியா இங்க எழுதுறாரு, இங்க மத்தேயு அந்த ப்ராஃபசி ஃபுல்ஃபில் ஆனது திருப்பியும் எழுதுறார். கண்ணு முன்னாடி கிளியரா எழுதுறார், இவர் தான் வர்ற மேசியா, அவர் ராஜாவாக வருகிறார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு குழந்தையிலே சொல்லிட்டாங்க. நாட் ஆஃப்டர் சீயிங் த மிரக்கிள்ஸ். குழந்தை பிறந்தவனே சயின்டிஸ்ட், ஞானிகள், ஸ்காலர்ஸ் அவங்க வந்து சொல்றாங்க, பிறந்திருக்கிறவர் ராஜா, பிறந்திருக்கிறவர். இந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது ராஜா, யூதர்களுக்கு ராஜா, யூதர்களுக்கு மேசியா இல்ல, இஸ் த மெசியா ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்துக்கே மேசியா வந்திருக்கிறான்னு சொல்லி எரேமியா 23 அதிகாரம் 5-6 வசனங்களை வாசி கேட்போம். 23, 5 and 6. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் என்னவா இருப்பாரா? அவர் ராஜாவா இருப்பார். He will be the king. தாவீதுக்கு ஒரு righteousness, the branch of righteousness எழும்ப பண்ணுவேன். அந்த branch of righteousness எப்படி இருப்பாரா? கிங்கா இருப்பார். He will be the king. Next. ஞானமாய் ராஜரீகம் பண்ணி எப்படி பண்ணுவாரா? ஞானமா ராஜரீகம் பண்ணுவார். He will bring justice. ஞானமா சாலமன் எப்படி ஞானமா ராஜ்யத்தை ஆண்டது போல இவரும் ஞானமா, with wisdom of God, with the spirit of wisdom, he will judge the nations. படிங்க. பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். பூமியில என்னத்தை கொண்டு வருவாரா? ரைச்சியஸ்னஸ் கொண்டு வருவார். நீதி அவர் நடப்பிப்பார். நீதி அவர் கொண்டு வருவார். பூமியில நீதி நிலைநாட்டப்படும். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. The governance was upon his shoulders. அவர் ராஜாவா இருந்து ஞானமா ராஜரீகம் பண்றார். ரைச்சியஸ்னஸ், சாங்டிஃபிகேஷன் இந்த பூமியில கொண்டு வரார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. He is the righteousness of God. இந்த பிரான்ச் பத்தி தானே எக்ஸ்பிளைன் பண்றேன். நமக்கு நீதியா இருக்கிற கர்த்தர். இதெல்லாம் ஆவியானவர் சொல்லலாம். இந்த வசனங்கள் நம்ம கண்ணுக்கும் தெரியாது.
அதோட வெளிப்பாடு நமக்கு தெரியாது. ஸோ இந்த பிரான்ச் எடுக்கும்போது தான் he fulfills all the attributes of the Messiah. இனி வர நாட்கள் நான் சொல்லிட்டு அந்த மெஸ்ஸியான்ற வேர்டை இந்த உலகம் சந்திக்கும். நீங்களும் மற்ற மக்களோட பேசும்போது இதெல்லாம் நமக்கு, இந்த வேர்டெல்லாம் நமக்கு முக்கியம். He is the king in Matthew. மேத்யூல மட்டும் இல்லை, prophesied king. ஏசாயா அழுதுறார், சகரியா அழுதுறார், எரேமியா அழுதுறார். He is the prophesied king of Jews, king of Israel, king of the world. அவர் நியாயம் தீர்க்கும் போது, அவர் ராஜரிகம் பண்ணும்போது, அவருடைய கவர்னன்ஸ்ல எல்லாமே ரைச்சியஸ்னஸ் தான். அவருடைய கவர்னன்ஸ்ல எல்லாமே நீதி தான். அது நீதி நிலைநாட்டப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 19:16. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம். அவர் பேர் என்னது? ராஜாதி ராஜா. நம்ம தேவனாய் கர்த்தருக்கு ஒரு பேர் வந்து அவர் ராஜாதி ராஜா. அப்படின்னா ராஜாக்களுக்கு எல்லாமே ராஜா, ராஜாக்களுக்கு எல்லாமே ஒரு ராஜா. படிக்குமா? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவர் பேருக்கு. He is the Lord of Lords. அவர் நாமமே அதுதான். நான் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தா. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்பது அவருடைய நாமம். அவ்வளோ பெரிய தேவனை நம்ம கும்பிடுற கடவுளா வச்சிருக்கோம். ஏதோ சும்மா இவரும் ஒருத்தர் அவரும் ஒருத்தர் நினைக்காது. அவர் ராஜாதி ராஜா. அப்படி வணங்குங்க அவரை, என் ராஜா. ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன். படிடலாமா? ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓ ராஜாதி ராஜனாம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்பது ஒரு நாமம். ஆட்சி செய்வார். ஓ ஹோ ஹோ ஹோ. அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன், பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. சத்தமா வாயில திறந்து உச்சரிக்கும் போது எல்லாம் பிரேக் ஆகும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின், உங்க வீட்டுல வந்து அவர் வாசம் பண்ண போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? திடீர்னு பார்ப்பாங்க, என்னடா யாரோ ஒருத்தர் நடந்துட்டு இருக்காரு வீட்டு. மனுஷரின், நீ நடந்து போயிட்டு இருப்ப, திடீர்னு ஒருத்தர் உள்ள நடந்துட்டே இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம் நடக்க போகுது? தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, ஓஹோ, ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாம் அவர்கள் தேவன். He is the Lord of Lords. He was the King of Kings. இங்க Lord of Lords இருக்கிறார். தேவனாய் வந்து தேவன் தாவரிக்கும்
ஸ்தலமே, நம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, நம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் நமக்கு ஒரு தேவன் உண்டு, நமக்கு ஒரு கர்த்தர் உண்டு. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். தேவன் தாவரிக்கும் ஸ்தலம். I feel the presence of God here. இன்று கண்ட எகிப்தியன் என்றைக்கும் காண மாட்டான். இன்று பார்க்கிற உபத்திரவம் உன்னை விட்டு கடந்து போகிறது. மாமா ராதாரா மான்சாரா பாபா. இன்று நீ பார்க்கிற அந்த உபத்திரவம் உன்னை விட்டு கறந்து உன்னை விட்டு கடந்து போகிறது என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. I feel the presence of God here. Ra ba 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 ba. Da 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 da. தேவன் தாவரிக்கும் ராபரமந்தரா பாபா. இது da 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 da. தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர், தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் சில பேர் மேல இறங்குவார். இப்போ சில பேர் மேல போய் இறங்குவார். சில உபத்திரத்தின் பாதையில, கடினமான கஷ்டத்தின் பாதையில நீ போற. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, உன் மேல என்னோட தீர்க்க தரிசனத்தின் ஆவியை ஊற்றி உன் நாவை என் தீர்க்க தரிசன வாயாக மாமா மாரா பாதாரம் என் தீர்க்க தரிசன உச்சரிப்பாக மாரா தாரா மாதாரவா. தேவன் தாவரிக்கும். உன் மேல தேவனுடைய மகிமை இறங்குகிறது. சில பேருடைய நாவில் அது இறங்குகிறது, சில பேருடைய கரங்கள் அது இறங்குகிறது. பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. பிபி 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 பாபா பாபா பாபா. தேவன் தாவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. ஓஹோ, தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. I feel the joy of the Lord, the peace of God, the presence of God coming and filling. Oh, இதோ மனுஷரை உங்களுக்குள்ள ஒரு joy இறங்குது பாரு. இந்த joy தானே இழந்த. The joy of the Lord is our strength. இதோ மனுஷரை The joy அப்படியே எல்லாரையும் மூடுது பாரு. The joy of the Lord, the joy of the Lord, the joy of the Lord is my strength. The joy இறங்கும்போது உனக்குள்ள பலன் இறங்கும். Strength of the Lord. எல்லாத்தையும் கடந்து போகுது. இதுவும் கடந்து போகும், இதுவும் உன்னை விட்டு கடந்து போகும், இதுவும் உன்னை விட்டு கடந்து போகும். என்னுடைய நம்பிக்கை என் மேல் வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் ஒரு காலமும் வீணாக போகாது. நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் நான் உனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்களும் இந்த வருடத்தில் தானே இது நிறைவேறும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அது உன் குடும்பத்தில் நிறைவேறும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் விட்டது போல, ஒரு வேரிலிருந்து துளிர் தோன்றது போல அது இப்பொழுதே தோன்றும், இந்த மாதத்துல தோன்றும். தேங்க்யூ. இனி வர்ற மாதங்களில் அது தோன்றி உருவாகி I am the creator. Oh, I will surprise you. I am the supernatural God. Will work supernaturally for you, says the Almighty God. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, நம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. He's the King of Kings. He's the Lord of Lords. Hallelujah. The branch is a king பார்த்தோம். Now the branch is a servant of God. The branch is a servant. Servantலயே ரெண்டா நான் பிரிக்கிறேன்.
இஸ் a servant of God and a servant of man. எல்லாருமே servant of God ஆக விரும்புவோம், servant of man ஆக விரும்ப மாட்டோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 42 44 வசனங்களை வாசிக்க கேட்போமா? மார்க் 10 42 44. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். ஏசாயா 42 அதிகாரம், சகரியா 3 அதிகாரம், இதெல்லாம் பாஸ்ட் பார்த்தீங்கன்னா the branch is presented or represented as a servant. சகரியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை பார்த்தீங்கன்னா, in a day all your iniquities will be overturned. ஒரே நாள்ல அவங்க எல்லா விதமான துரைத்தனங்களை, கஷ்டங்களை, போற பாடுகளை, one dayல God's servant taking iniquity in a day, ஒரே நாள்ல முடிச்சிருவாங்க. மாத்யூல இஸ் த கிங், மார்க்ல இஸ் த சர்வெண்ட். இப்போ இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், என் ஊழியக்காரர்கள், என் பிள்ளைகள், they should be king. Spiritual realm they should be kings, because நம்ம சேவ் பண்றது is the king of kings and the lord of lords. king நாலே dominion, authority, power. அது மட்டும் எல்லாரும் விரும்புறாங்க. பட் அதை வந்து ஆப்ரேட் பண்ணணும்னா, சஸ்டெயின் பண்ணணும்னா, you should be servant. You should be the servant of God. And you should act like servant of man, representing man in his presence, like mediator. புரியுதா? தூது அனுப்புறவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, கவர்மெண்ட்ல தூது அனுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பிரேயர் ரிக்வெஸ்ட்டை வாங்கி ஒரு தூதுவரை போல நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சர்வெண்டா நம்ம போய் நிற்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலையை, சுகத்தை கொடுக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றார், உங்களோட முதன்மையா இருக்கிறவன் எல்லாருக்கும் கோவர்க்கரா, சர்வெண்டா, பணிவிடைக்காரனா இருக்க கடவன். So flow பெரிய தேவன், King of Kings and Lord of Lords and பாடணும் படிச்சோம். அந்த King of Kings, Lord of Lords ஒரு சர்வெண்டா, ஒரு அடிமையா. சர்வெண்டா அடிமை தானே? அந்த நாட்களில் அடிமைகள் தான் சர்வெண்டா வச்சிருப்பான். பிலிப்பியர்ல அழகா எழுதுறாரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அடிமையின் ரூம், it took the form of a slave or a servant. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்படின்னா அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவருடைய பவரை he was diminishing. அவர் எல்லா வல்லமையும் பெற்றிருந்தோம், அந்த எல்லா வல்லமைய அவரே கழட்டினாராம், பவரை குறைச்சிட்டாராம் அவரே. கொள்ளையாடின பொருளா என்னாம தேவ குமாரனா இருந்தோம், அந்த பவர் எல்லாத்தையும் அவர் குறைச்சாராம். 2:7 படிங்க, பிலிப்பியன்ஸ் 2:7. தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாமே வெறுமையாக்கினா. எப்படி இங்கிலீஷ்ல அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க? எக்ஸாக்டா நீ இங்கிலீஷ் பைபிள்ல பார்த்தில்ல, he emptified himself. ஒரு பாக்ஸ் ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எம்டி பண்ணணும், என்ன பண்ணணும், உள்ள இருக்கிறது அப்படியே எடுத்து போகணும். இன்னைக்கு ஆவியானவர் கண்ணில் திறந்தார். அவர் சொன்னாரு, I emptified my authority, my power, my stature. What is authority?
Define authority. Define authority. Authority is the legitimacy to use the power. ஒரு பவர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான பொசிஷனிங். It is the legitimacy to use the power of God. That's authority. So authority எல்லார் கையிலயும் இருக்குது. இந்த அத்தாரிட்டியை கரெக்டா யூஸ் பண்றதுக்கு you should have the legitimacy. அதிகாரம். இன்னைக்கு ஏன் பிசாசுகள் மந்திரங்கள் அட்டாக் வந்து நம்ம ஜெபிக்கும் போது சிலரை தாக்குதுன்னா, everybody has the power. Everybody can use the name of God, which is power, but there is no legitimacy from heaven. அவங்களுக்கு அதிகாரம் பரலோகத்திலிருந்து கிராண்ட் பண்ணப்படணும். இந்த பவருடைய லிமிட்ஸ் இருக்குது. இந்த அளவுக்கு தான் நீங்க பண்ண முடியும். புரிஞ்சுச்சா இல்லையா? இந்த மிலிட்டரி ஆஃபீஸர் போய் பக்கத்து ஊர்ல எதுவும் பண்ண முடியாது. இங்க இருக்கிற போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் அத்தாரிட்டி கொடுத்தா தான் பக்கத்து ஊர்ல போய் அவனுக்கு பவர் உண்டு. இல்லைன்னா தமிழ்நாடு போலீஸ்ன்னு அவங்களுக்கு பவர் இருக்குமே தவிர அவங்க போய் இங்கிலாந்துல எதுவும் பண்ண முடியாது. புரிஞ்சிச்சா நான் சொல்றது? அந்த அத்தாரிட்டி எங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ, இந்த ஸ்கூல் இந்த காலேஜில் பிரின்சிபல் போய் பக்கத்து காலேஜில் நீங்க சீட்டு போட முடியுமா? சொல்லுங்க. ஐடி கார்டை போட்டு காலேஜில் உள்ள கெத்த நடக்கிறத பிரின்சிபல் கூட நடக்க மாட்டார். நான் அந்த ஸ்டூடெண்ட் காசு கட்டுற தள்ளி போறியா இல்லையா? பக்கத்து காலேஜில் நடக்க முடியுமா? ஏதாவது ப்ரோக்ராம்னா போகலாம், மாட்டினா முடிஞ்சுது. இதே தான் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டும் போது, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி தான். அந்த லிமிட்ஸ், அந்த பார்டருக்குள்ள தான் அவங்களுக்கு பவர். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் பாண்டேஜில் மாட்டுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் there is power in the name of Jesus, there is power in the blood of Jesus. அது உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக, not to use it. நமக்குன்னு ஒரு லிமிட்ஸை கொடுப்பார். அந்த லிமிட்ஸை தாண்டி we don't use it. எனக்கு அத்தாரிட்டி இருக்குது, எனக்கு பவர் இருக்குது, நான் ப்ரே பண்ணால் பிசாசு போகும், விச் கிராஃப்ட் பவர் அட்டாக் கிளியர் ஆகும் அப்படின்னா அங்கேருந்து எனக்கு கமாண்ட் வரணும், யூஸ் இட். சம்டைம்ஸ் வெயிட் பண்ணுவார், சம்டைம்ஸ் கோ லே ஹேண்ட்ஸ்ன்னு சொல்வார், சம்டைம்ஸ் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்காதுன்னு சொல்வார், சம்டைம்ஸ் அவங்க வீட்டுக்கு போய் கை வைன்னு சொல்வார், சம்டைம்ஸ் போக வேணான்னு சொல்லுவார். தட் இஸ் த லெஜிட்டிமசி டு யூஸ் த பவர் யூ ஹேவ். இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். You are all warriors of the kingdom. ஆகவே நம்ம தாண்டி யாருக்காவது குடும்பத்துக்கு ஜெபிக்கிறேன், அவங்க அன்புல ஜெபிக்கிறேன், பாசத்தில் ஜெபிக்கிறேன், பாயாசத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் விட்டா அந்த எல்லா ஆவியும் கழிட்டு வீட்டுக்கு ஓடி அந்த நைட்டு தூக்கமே வரல, எங்க பார்த்தாலும் சலங்க ஒலி கேட்குது, இதுக்கு ஆடுது. குளிர் ஜோட வந்தவனுக்கு ஜோ மட்டும் இது குளிர்ல ஆடி பேசும்போது பல்லெல்லாம் டைப் அடிக்கும். இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன். They have the legitimacy. He is the son of God and he is an anointed servant of God. Who are you? கேட்சா கேட்கலையா? அதே நாமத்தை தான் உச்சரிக்கிறான், அதே பவர் தான் யூஸ் பண்றான், அதே ரைஃபிள் தான் யூஸ் பண்றான். அந்த கேடர்ஸ் வச்சிருப்பார் ஆண்டவர். அந்த கேடரை தாண்டி நான் ஐ டோன்ட் யூஸ் இட். ஒரு தேவ மனுஷன் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர், இறந்து போயிட்டார். Yes, I think he's no more. He's a mightily used man of God. அவர் ஒரு நாள் பிரிசனா தெரியும்ல, ஜெயிலுக்கு அந்த இடத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு கூட்டு போறாங்க. அவரை கூட்டு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிசன்ல மேட் பீப்புள், பைத்தியம் பிடித்தவங்க இந்த பிரிசன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும், அவங்களுக்கு காஸ்பல் சொல்லணும், மேட் பீப்புள் ஜெபம் பண்ணணும்னு. இஸ் an anointed man, powerful man of God. இவர் இங்கேருந்து கிளம்பி அந்த பிரிசனுக்குள்ளே என்டர் ஆகும் போது அந்த பிரிசனில் இருக்கிற அத்தனை அவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்க, கொஞ்சம் இவர் யாருன்னு கூட தெரியாது, இஸ் ஃபாரின்ல இருக்கு உள்ள. இங்கேருந்து பிரிசன் உள்ள என்டர் ஆகும் போது அந்த ஹோல் பிரிசனில் இருக்கிற அந்த மேட் பீப்புள் எல்லாம் இவர் பேரை சொல்லி, மேன் ஆஃப் காட் இவர் பேரை சொல்லி கோன்னு கத்துதான். ஸ்பிரிச்சுவல் லெம்ல there is power. He has the legitimacy, the authority. He was sent by God, anointed by God. சீஷல் வந்து கேட்குறாங்க, இதை எங்களால் ஏன் செய்யக்கூடாமல் போயிற்று? அவர் தான் சொல்றார், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அந்த பவருக்குள்ள, அத்தாரிட்டிக்குள்ள, அந்த
அத்தாரிட்டிக்குள்ள, லெஜிட்டிமசிக்குள்ள வா. அப்பதான் அந்த கேடருக்குள்ள என்டர் ஆக முடியும். எல்லாரும் எழுந்தா பண்ண முடியாது. இவர் எழுந்து சொன்னார், காற்றும் கடலும். இவர் எழுந்திருக்கும் போதே அமைதியா இருக்கும்ன்ற. ஆமென். எழுந்த உடனே கண்ட்ரோல் வந்துருச்சு. இது ரொம்ப சீக்ரெட். இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் கற்றுக்கொள்ளாம இருந்தோம்னா டீப்பா போகணும். யூ ஹேவ் டு கோ டீப். அத்தாரிட்டி இருக்கணும். செயின்ஸ் வந்து எல்லா செயினுமே இருக்குல்ல. செயின்னா என்ன? கண்டினியூட்டி. அப்படிதானே? செயின் என்னது? ஒரு கண்டினியூஷன் தான் செயின். கோல்டு செயின், சில்வர் செயின், அயன்ல போடுற செயின் எல்லாமே ஒரு கண்டினியூ. பிரேக் ஆயிடுச்சுன்னா அது பேர் செயின் பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஃபேமிலி சர்க்கிளில் வர கர்சஸ் கூட இந்த கண்டினியூஷன் தான் இருக்கும். நம்ம வேலை என்ன தரமா? பிரேக் பண்ணுறோம். உன் வேலை என்ன தரமா? உங்கள் வேலை என்ன தரமா? உங்கள் ஃபேமிலியில் வரதை மொத்தத்தையும் அறுத்து போடுறது இல்லை, பிரேக் பண்ணி விட்டுரு. அது அப்படியே கண்டினியூ ஆகாது. இல்லைன்னா அந்த செயின் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் கண்டினியூ ஆகும். தப்பி தவறி நீங்கள் அந்த இடத்துல பிறந்திருக்கீங்க. தப்பி தவறி தேவன் ஒன்று ஞானஸ்நானம் பண்ணியிருக்கார். தப்பி தவறி நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா டீமானிக் செயின்ஸை பிரேக் பண்ணுறதுக்காக. உனக்கு அப்புறம் அங்கே சூசைட் இருக்காது. உனக்கு அப்புறம் அந்த ஆக்சிடென்ட்ஸ் இருக்காது. உன்னுடைய ஜென்ரேஷனில், உன்னுடைய லினேஜில் அதுக்கப்புறம் வர அந்த பாவர்ட்டி இருக்காது, சாபம் இருக்காது, ட்ரங்கர்னஸ் இருக்காது. என்ன வியாதியா, என்ன சின்னா இருக்கட்டும், it will break in the name of Jesus. அதுக்கு தான் பிசாசுக்கு தெரியும், இவங்க தான் அதை அறுத்து போட முடியும், இவங்களுக்கு தான் அந்த பவர் உண்டுன்னு சொல்லி தான் உன்னை க்ரஷ் பண்றான். ஏன்னா நீ எழுந்தினா நீ அவனை க்ரஷ் பண்ணிடுவ. சில டெலிவரன்ஸ்க்காக சில பேர் ஜெபிக்கும் போது பிசாசு சொல்லும், நான் இவளை சும்மா விட்டேன்னா, நான் இவனை சும்மா விட்டேன், நான் என்ன பண்ணுவான் தெரியுமா? என் ஆளெல்லாம் பிடிச்சிட்டு போயிடுவான், என் ஆட்கள் எல்லாம் கட்டிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போயிடுவான், ஆகவே தான் இவனை நசிக்க போறேன்னு சொல்லி பிசாசே வாக்குமூலம் கொடுக்கும். எல்லா அவுட்கமும் பிரேக் ஆயிடும். பவர் என்னது? வாட் இஸ் பவர்? டிஃபைன் பவர். Power is the capacity to influence outcome. It is the capacity to influence outcome. All outcomes, economic outcomes, spiritual outcomes, physical outcomes. வாழ்க்கையில் வர என்னென்ன ஃபினான்ஷியலாக இருக்க பிளாக்ஸ் எல்லாத்தையுமே அது பிரேக் பண்ணும். It is the capacity to influence outcomes. அப்போனா நமக்குள்ள இருக்க பவர் இல்லாமல் கிங்டமே கிடையாது. Kingdom of God is Kingdom of God பவர் தான். It is the capacity to influence outcomes. அதனால தான் Kingdom of God பேசினால தெரிக்குது ஆவி. எதெல்லாம் அந்த Kingdom of God விரோதமா போராடுறது தைத்த கதையின் வீட்டில் குதிக்கும் பார்த்திருக்கியா? ஏன்னா அந்த பவர், it is the capacity to influence demonic spirits. அது அப்படியே தாவி எகிரி உன்னை அடிக்க பார்க்கும். நீ ஒரே அடி பவர்ல அடிச்சு பாரு, முடிஞ்சிடும். க்ளோஸ். ஒரே நாக் அவுட் ஷாட். சொல்லுங்க, சாத்தானே குத்தினே இருக்கியா? ஒரே நாக் அவுட். உனக்கு நாக்கு தள்ளின்னு விழுந்துருவா கீழே. பவர் இல்லாம ஊழியனை செய்யக்கூடாது. இந்த பவரை தான் ஆண்டவர் அப்படியே டிமினிஷ் பண்றாராம். அத்தாரிட்டியை, டொமினியன் எல்லாத்தையும் பார்த்தா மூப்பர்கள் கிரீடங்களை எடுத்து போடுறாங்க, அத்தாரிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு முன்னாடி விழுந்துடுறாங்க ஆண்டவர்கிட்ட. எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாதாரண அடிமையின் ரூபாய் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷன் இழந்து போனதை மனுஷனாவே மாறி அவங்களில் ஒருவராய் மாறி விட்ட இடத்துலயே எந்த பழத்துல விட்டாங்களோ தானே நற்கனியா, முதற்கனியா அந்த பூமியில விழுந்தார். We are the seeds of the Messiah. இந்த பழம் விழுந்துச்சு இல்ல, இந்த பழத்துக்குள்ள என்ன இருந்துச்சு தெரியுமா? Seeds of the Messiah. We are not just mere servants, but we are the seed of the Almighty God. சாத்தானுடைய வித்துக்கும் நமக்கும் பகை உண்டாக்குகிறார். சொல்லுங்க ஆமென். உங்களை பார்த்தாலே பிசாசு நடுங்குவான்.
because you are the seat of the Messiah. You are the lineage in the messianic office. அந்த மேசியாவுடைய வழியில வர்ற நீங்க, you are the descendants, you are the offsprings. நீங்க தான் அவருடைய வம்சங்களே. மேசியாவுடைய வம்ச வரலான்னு போட்டா உன் பேர் என் பேர்லாம் வரும். சாத்தான் அல்லருவான் அவனை பார்த்தாலே. அவர் டேவிடுடைய ஆஃப்ஸ்பிரிங், நம்ம ஜீசஸுடைய ஆஃப்ஸ்பிரிங். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம தான் அவருடைய சீடை கொண்டு போறோம் அந்த உலகத்துக்கு. ஏசாயா branch as a servant. அந்த சர்வெண்ட் ஆகும்போது தான் அந்த பவர் எக்ஸிக்யூட் ஆகுது. அடிமின் ரூபமாகி தான் அந்த பவர் எடுத்தார், டொமினியன் எடுத்தார். ஆகவே தான் உங்களில் நீங்க முதன்மையா இருக்கிறவன் நீ பணிவிடக்காரனா இருக்க, அவங்க புரிஞ்சு கொள்றபடி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடவன், அவங்களாக திருந்துற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்க கடவன். சோத்திரம், அல்லேலூயா. He is a servant of God and servant of man. Number 3, the branch as a mediator, or the branch as a son of man. So son of Godக்கும் son of manக்கும் ஒரு பாலத்தை ஏற்படுத்தணும், ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தணும். அங்கதானே ஒரு பெரிய பிளவே வந்துருச்சு. சன் ஆஃப் காட்க்கும் சன் ஆஃப் மேனுக்கும் பெரிய பிளவு வந்துருச்சுல்ல, பெரிய திரைச்சலை உண்டாயிடுச்சு. எல்லாரும் அவரை பார்க்க முடியாதபடி போயிடுச்சு. ஸோ ஆகவே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு மீடியேட்டரா மாறுறார். நான் அவங்களை சந்திக்கும்படி எனக்கு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்து. மோசே, மேக் மீ a tent, மேக் மீ a tabernacle, build me a church so that I will meet my people. அந்த கூடாரத்தில், அந்த டென்ட்ல, அந்த டேபர்னாக்கில் நான் என் ஜனங்களை மீட் பண்றேன். அங்கதான் பிரீஸ்ட உண்டாக்குனார். சீஃப் பிரீஸ்ட், ஹை பிரீஸ்ட், ஆசாரியர்களை ஏற்படுத்தினார். அவங்க தேவனுக்கு நடுவாக மீடியேட்டரா இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் அதுதான் ஒரு ஆலயத்தை ஏற்படுத்தினார், ஒரு டேபர்னாக்கில் ஏற்படுத்தினார், ஒரு டெம்பிள் ஏற்படுத்தினார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 1-10 வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. இப்ப 10ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன், son of man. In Luke he is the son of man. So மனுஷகுமாரன் எதுக்கு வந்தார்னா இழந்து போனதை தேட வந்தார். சகேவே சீக்கிரம் இறங்கி வாப்பா, நான் வீட்டில் தங்கணும். எல்லாம் பார்க்கறாங்க. திருட்டு பையன் வீட்டுக்கு போய் சாப்பிட வேற செய்யறாரு. எவ்வளவு பேர் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் இருக்குது, எத்தனை பேர் டின்னர் கூப்பிட்டுருப்பாங்க. அவரை எங்கேயும் போல, இவரே கூப்பிட்டு மெனு கொடுக்குறாரு நைட்டுக்கு. உன் வீட்டில் தான் நான் தங்க போறேன், சாப்பிட போறேன்றார். அப்ப ஆண்டவர் முடிக்கிறார். அவங்க சிந்தனைகளை அவர் அறிந்து, அந்த ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதை எழுதுற இடம்லாம். அவங்களுடைய ஹார்ட்ல என்ன யோசிக்கிறாங்களோ அதை ஃபீல் பண்ணி அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். இங்க எழுதுல சிந்தனைகள் அறிந்துன்னு அவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன், சன் ஆஃப் மேன் உள்ள என்ட்ராரார். சகு வீட்டுக்கு என்ட்ராய் உட்கார்றார், ரட்சிக்கப்பட்டார். அங்கேயே டிக்ளேர் பண்ணி சைன் பண்ணிட்டார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு சால்வேஷன் வந்துருச்சு. சொல்லுங்க, உங்க வீட்டில் அது நடக்க போகுது. எத்தனை சகைவு வீட்டில் குள்ள நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. உங்க வீட்டில் எதெல்லாம் சகைவா இருக்கு,
உங்க மூலமா ஏசு அந்த வீட்டுக்குள்ள வர போகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ண போறீங்க. எதெல்லாம் வாயை திறந்து கெட்ட வார்த்தைலாம் பேசுதோ அதெல்லாம் சத்தம் போட்டு 5 மணிக்கு விடிய காத்தால 3 மணி 4 மணிக்கு ஏஞ்சி அந்நிய பாஷை பேச போகுது. எதெல்லாம் சர்ச்சு பக்கமே வருவேன், பாட்டு பக்கமே வரமாட்டேன், கத்தர் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லுதோ அதெல்லாம் நீயா ஒரு கையை தூக்கி ஆராதிப்பாது, 2 கையை தூக்கி இறக்காம அல்லேலூயா கத்தரையேன்னு சோத்திரம் பண்ணி துதிக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி. அந்நிய பாஷையா இல்லைன்னு சொன்னதெல்லாம் மணிக்கணக்கு. உனக்காவது 5 நிமிஷம் பேசினா ரிலீஸ், அவனுக்குலாம் 5 மணி நேரம் பேச விடுவார் ஆண்டவர். ஓட 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 மாரா தாரா மாந்தாரா கத்தர் அப்படிதான் செய்வார். ஹalleluya. நீ அது பார்க்கறவங்களுக்கு போற வரவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவ. அவன் தெரு தெருவா நீ சாப ஒண்ணும் தெரு தெருவா பைபிள் எடுத்துட்டு போயிட்டு போற வரவனுக்குலாம் வீட கதவை தட்டி அவன் திட்டுவான், துப்புவான், அடிப்பா. ஆனாலும் இயேசுவே மெய்யான தேவன், இயேசுவே வருகிறதான மேசியா, இயேசுவே ரட்சகர், மீட்பர். மாரா தாரா மாந்தாரா இப்படிதான் சாபம் ஒண்ணும். நீ இயேசுவின் நாமத்துல நீ மாறுவ. இயேசுவின் நாமத்துல உன் வாய் அந்நிய பாஷையில பேசும். அந்நிய பாஷையை மட்டும் அல்ல, தீர்க்க தரிசனம் உரைக்கும். சொல்லு, கையை உயர்த்தி. மாறாப்பா, உங்களுக்கு மேல ஒரு அபிஷேகத்தை இறங்க பண்ற. நீங்க கைகளை வைக்கும் போது ஜனங்கள் அந்நிய பாஷையை ஓத்தி அபிஷேகத்தை பெறவங்க மட்டும் அல்ல, அபிஷேகத்தை பெறவங்களாகவும் ஒரு காட்டா அவள் அந்நிய பாஷை வரத்தை பெறுகிறவர்களாகவும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாகவும் தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்தும்படி நான் ஆசைப்படுற ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். உன் கைகளை ஆசீர்வதிப்பாராக, உன் வாய்களை ஆசீர்வதிப்பாராக. நீ நடக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. நீ உள்ள நுழையும் போது சிலைகள் விழுவதாக, தாகோன்கள் கீழ்ப்படிவதாக, மந்திரங்கள் எரிச்சு தெரிக்க விடுவதா. சகரியா 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேள். அவனோட சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். ஆஹா, இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் என்னவா? The branch of God. அவருடைய நாமம் கிளை. ஒரு புருஷன். யார் அவரு? இயேசு. படிங்க. அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். எவ்வளவு அழகா எழுதியிருக்கு. ஸ்தானத்திலிருந்து. என்ன ஸ்தானம்? என்ன ஸ்தானம்? ஈசாயின் அடிமரத்திலிருந்து அப்படி துளிர்த்து எழும்பி ஸ்தானம். அதுதான் அவருடைய வழி. அதுதான் ஃபேமிலி ட்ரீ. அதுல இருந்து அப்படி முளைத்து வெடித்து கிளம்பி எழும்பி. தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வார்த்தைகள். அவர் அதுல இருந்து கிளம்பி அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். ஸ்தானத்திலிருந்து ஸ்ப்ரவுட் ஆகி என்ன பண்ணுவாரா? He will build the church. அடுத்தது, அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து He will rule as the king. He will build the church. He will rule as the king. தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். He will be the chief high priest. இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சமாதானம் கூறும் இயேசு. இவர் தான் காட்டி கொடுக்கணும். நம்ம ஒருத்த காட்டி கொடுத்தான்ல, நம்ம அவரை காட்டி கொடுக்கணும். எப்படி காட்டி கொடுக்கணும்? சமாதானம். இன்னர் பீஸ் வந்து நம்ம கூட அப்படியே ஃபில் ஆயிடும். இந்த பாட்டை கேட்கும் போது பாடும்போது எத்தனை பேருக்கு சமாதானத்தை உணர்றீங்க? நான் எப்பவுமே அந்த பாட்டு கேட்ட உடனே கையை நல்லா உயர்த்தி காட்டுங்க. எப்பவுமே இல்லையோ நம்ம அவரை பார்த்து சொல்லிட்டே அவர் அப்படியே இப்படி திரும்பி பார்ப்பாரு. அங்கேருந்து அப்படி திரும்பி பார்ப்பாரு. நம்மளாம நான் தான். He will build the church. He will rule as the king. He will be seated as a chief high priest on the throne. And he will be the mediator. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை the Messiah, the Messiah of the world, Jesus Christ மேல வந்துச்சு. The chastisement of peace was upon him. The
மேல அதிகாரம், அந்த சமாதானத்தின் ஆக்கினை அவர் மேல வந்துச்சு. ஹல்லேலூயா. chastisement of peace. The mediator maintains peace. நல்லா இருக்குல்ல? அங்கேயே சர்ச்சு கட்டுறாரு, அங்கேயே ரூல் பண்றாரு, ஒரு ஸ்தானத்தை போட்டு கிங்கா மட்டும் இல்ல, அம்பாசிடரா, சீஃப் ஹை பிரிஸ்டா, சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேனா வந்து மீடியேட்டரா. வேதம் சொல்லுது அவர்தான் பிரதான ஆசாரியராய், பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர். நமக்கு எப்பவுமே நமக்காக தேவ சமூகத்துல வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதுக்கு ஒரு சைனை கொடுக்கிறார் பாருங்க. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதுதான் நமக்கு கொடுக்கப்படுற அடையாளம். என்னன்னா சீட அங்க சொல்றாருல பிசாசுக்கு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். எந்த வித்து? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் மனுஷனோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மோடு கர்த்தரா இருக்கிறார், ராஜாவா இருக்கிறார், மீடியேட்டரா, சீஃப் ஹை பிரீஸ்டா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு சமாதானத்தின் பாலமா மாறுறார். பீஸ் மேக்கர், பிரின்ஸ் ஆஃப் பீஸா. அது வரைக்கும் பரலோகத்துக்கும் பூமிக்கும் ஒரு திரைச்சல் இருந்துச்சு. இவர் வந்து அந்த திரைச்சலையை கிழிச்சிட்டு எல்லாரும் அந்த த்ரோன் ரூம் ஆஃப் காடுக்கு, எல்லாருமே தேவனண்டைக்கு நெருங்கி சேரத்தக்கதாய் நமக்கு எவ்வளோ பெரிய மீடியேட்டர். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை படிப்போம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மீடியேட்டர், மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. என்னவா இருக்காரா? மனுஷனாகிய கிறிஸ்து, சன் ஆஃப் மேன் பண்ணிட்டாரா? மனுஷனாகிய கிறிஸ்துனா மீடியேட்டர். இந்த மீடியேட்டர் தான் சன் ஆஃப் மேனா மாறுறார். மேத்யூ he was the king, Mark he was servant, Luke he was a son of man. புரிஞ்சுச்சா? John number 4, branch as the God in flesh. Branch as the Lord in flesh. யோவான் 1ஆம் அதிகாரம் 1-14 வசனத்தை வாசிப்பீங்கன்னா 14 மட்டும் வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. God, the word of God became flesh of humans. அப்படிதானே? The word, ஆதியில இருந்த word who is the Lord became flesh, took the human form. மனுஷனுடைய உருவத்தை எடுத்துக்கொள்ள, he took the form of a human, he became flesh. அதுதான் யோவான் பார்த்து எழுதுறார். எஸ், யோவான் தானே? வேர்ட் ஆஃப் காடா இருந்தவர் அப்படியே ஃப்ளஷ்ஷா மாறுறார். ஸ்பிரிட் ரூம்ல பார்த்துருப்பார். The word became flesh. The seed, Holy Spirit கொண்டு வந்து மரியாள் கன்னி வயிற்றுல போடுறார். அந்த சீட் அப்படியே ஸ்ப்ரவுட் ஆகி 10 மாசம் வளர்ந்து இயேசு என்ற பெயர்ல வளர்ந்து மெஸ்ஸியாவா, God in flesh-ஆ இந்த பூமியில நடந்து உருவாகி நமக்கு எல்லாருக்காக மரிச்சு உயிரோடு கூட எழுந்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 4ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிச்சீங்கன்னா God in flesh, அவர் நமக்காக வந்து இந்த பூமியில நமக்காகவே வாசம் பண்ணினார். ஸோ நம்ம கிங்கா இருக்கணும், சர்வெண்டா இருக்கணும். We should be son of God and servants of God. நம்மளுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட்ட தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கும். அப்படிதானே?
அப்படின்னா we are sons of God, we are daughters of God. Finally அவரை நமக்குள்ள இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை நம்ம பிடிச்சு இழுக்கும்படி we should be fishers, not fish. புரிஞ்சிச்சா? நிறைய பேர் நான் வந்து ஃபிஷ் பிடிக்க போறேன்னு ஃபிஷ்ஷாக மாறிடுவேன். ஃபிஷ்ஷாக மாறினா பெரிய ஃபிஷ்ஷை கடிச்சு போட்டுரும். அப்படிதான் நிறைய பேர் மாட்டிடுறான். நான் மீனாக மாறுறேன், அப்போ தான் நான் மீனாக மாறினா தான் மீன் என்னை சேர்த்துக்கும். நீ மீனாக மாறினா மீன் உன்னை சேர்த்துக்காது. நீ மீனவனா மாறு, மீன் தானா வலைக்குள்ள வந்து விழுதுடும். புரிஞ்சிச்சா? பி ஃபிஷர்ஸ் ஆஃப் men. எந்த ஃபிஷ்னாலும் மாட்டிக்கும் வலையில. மாட்டாத மீனெல்லாம் மாட்ட போது பாரு. குடும்பம்லாம் எதெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கும், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா கையை உயர்த்தி இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இப்பொழுது உங்க தகப்பன் தாய் கூட போகிற எதெல்லாம் சுத்திட்டு இருக்கோம் அப்படி மாட்டாம இந்த மீனெல்லாம் வலையில மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் தேவ ராஜ்யத்தின் புத்திரராய் மாறுவீர்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமென். சொத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும், பணம்லாம் அழிஞ்சு போயிடும், நகையெல்லாம் உருகி போகும், வெந்து போகும், உன் வாழ்க்கை பலன் கூட குன்றி போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கோம். எதிர்காலம் வாழ்க்கை கர்த்தருடைய ராஜ்யத்துல, கர்த்தருடைய நாமத்துல. நான் வந்து உங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துருங்க அந்த பத்துக்கோன்னு சொல்லல. நீங்க எல்லாம் கையை ஊற்றி ஜெபிக்க 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 அந்த வார்த்தை மாம்சமானி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா உங்களுக்குள்ள வாசம் பண்ணார்ல, அந்த வேர்டை இன்னைக்கு நான் சொல்ற வேர்டை உங்க வாழ்க்கையில ஒரு மாம்சமா மாறட்டும். ஓ தாங்க அது உருவெடுக்கட்டும். ஓ ராபா காட்டாமா தாரா, என்னுடைய வேர்ட்ஸ் இம்பாக்டா உங்க லைஃப்ல அது அப்படியே ஓ ராபா காட்டாமா தாதாவா ஷகடமா ஒரு ஸ்ட்ரக்சரா மாறட்டும். மாரா தாரா மாந்தாடா. ஆவியானவரே அந்த வார்த்தைகள் அப்படியே செயல்படுவதாக. ஓ தேங்க் யூ லார்ட். அந்த அது எல்லா விதமான தடைகளையும் உடைச்சி போடுவதாக. எங்க பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளா எழும்பி நிற்கிற ஆசாரிய கூட்டமா நானும் என் வீட்டாருமோ என்றார். கர்த்தரையே சேவிப்போம். கிறிஸ்தவ குடும்பத்தில் குறிப்பு பிறந்திருக்கன் பெருமை பாராட்டி சுத்திட்டு இருக்காத. உனக்கு ட்ரெடிஷனலா மாட்டினா இதை விட கேடா இருக்கும். மத்தவங்க கூட நீ பாரு உன் வழியை பாருமா. ட்ரெடிஷனலா போய் மாட்டினா அதோட கொடுமையா இருக்கும். உன் வாயில அந்நிய பாஷையும், உன் வாயில தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையும், உன் கைகளால் தேவன் வல்லமையான அற்புதங்கள் அடையாளம் சேர்த்தக்கதா. கர்த்தருடைய வல்லமாய் 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 மாரா தரபாகா தததமா ஓ தத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 
வார்த்தை என்ன தெரியுமா? the force that compels compliance ன்னு சொல்லுவாங்க. that is the authority of God, that is the power of God. the force அப்படியே forcibly உனக்குள்ள இறங்க பண்ணும். it will compel compliances. வாழ்க்கையில் அப்படியே அந்த பவர், the authority execute பண்ண ஆரம்பிச்சிடும். that is the power of God, the authority of God. நமக்கு ஒரு சிக்னேச்சர் உண்டு, that is obedience. disobedience is the signature of unclean spirits. கீழ்ப்படியாம அசுத்த ஆவிங்க இருக்கு பத்தியா, அதோட ஸ்டைலே கீழ்ப்படியாம தான். அந்த அசுத்த ஆவி புறப்படும் போதே கீழ்ப்படியாமையா தான் சுத்திட்டு இருக்கும், கீழ்ப்படிதலே கிடையாது. ஆகவே தான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள, அவ்வளோ பெரிய பரிசுத்த தோட்டத்துக்குள்ள அந்த அசுத்தாவி உள்ள வந்துச்சு பத்தியா, உடனே கீழ்ப்படியாம தான் கொடுத்துச்சு. இட் இஸ் த சிக்னேச்சர் ஆஃப் சேட்டன். உனக்குள்ள ஒரு சிக்னேச்சர் இருக்கணும், தட் இஸ் ஒபீடியன்ஸ். என் பிள்ளைகிட்ட சொன்னா செய்வான். ஆபிரகாம் கிட்ட சொன்னா இந்த ஆபிரகாம் அப்படியே செய்வான். நம்பினாரா இல்லையா கர்த்தர்? யோபுவை பார்த்து பிசாசு கிட்ட சொல்றாரே, என் பிள்ளை என்ன பார்க்கலாமா, சவால் விட்டுருக்காங்க. 2 பேரும் பெட்டு கட்டிருக்காங்க. எங்க கட்டிடுறாங்க பாரு பெட்டை? யார் மேல? யோபு மேல. யார் ஜெயிச்சா? கர்த்தர் தான் ஜெயிச்சா. அந்த மாதிரி நம்ம மேல வெப்பார் ஆண்டவர், சவால் விடுவாரா? சாத்தானுக்கு சவால் விடுற சந்ததி நாங்கள். ஆமென், ஹalleluya. The first is branch of the Lord. Number 2 is branch of righteousness. Number 3 is branch of the messianic office. The branch liye, the branch as a king, the branch as a servant, the branch as the son of man, and finally branch as the son of God. In Matthew, Jesus is the king of Jews. Mark, Jesus is the servant Messiah. Luke, Jesus is the son of man. And John is the son of God. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே, போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே.
அறிக்கை செய்ய கைகளை உயர்த்தி மாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி இங்க வந்திருக்கிற ஒருவர் கூட, இதை பார்த்து கொண்டிருக்க ஒருத்தர் கூட ஏமாற்றம் அடையவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பீங்க. உங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தோய்ந்து விழுந்து போயிருக்கலாம். ஆனா நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். எழுந்து சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் புறப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்காக ஊழியம் செய்வீர்கள். நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்றதுக்கு முன்னால கர்த்தருடைய ஆசாரியர்களா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளா, கர்த்தருடைய அப்போஸ்தலர்களா, கர்த்தருடைய மெய்ப்பர்களா, கர்த்தருடைய சுவிசேஷர்களா, கர்த்தருடைய நாமத்தில் எழுந்து புறப்படுற அவருடைய விசுவாசிகளா எழுந்து புறப்பட்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தை கடையாந்திரங்களிலிருந்து ஆத்துமாக்களை கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பீர்கள். You shall be fishers of men. ஓ thank you. உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஓ thank you. நானும் என் வீட்டாருவோம் என்றார். கர்த்தரையே as for me and my house we will serve the Lord என்ற நாமத்தில் நீங்கள் புறப்பட்டு போவீர்கள். ஓ தரபா கதரமந்தரா I decree and declare in the name of the Lord Jesus. ஓ ரஃபா கதரபா அப்படியே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையை நடப்பதாக, அப்படியே இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில ஜீவியங்கள் ஊழியங்களை நடப்பதாக, போற இடங்கள் ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் மாற்றுவார்களாக, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுவார்களாக. ஓ thank you. ஒரபா கதரபா ஷபரா அப்படிப்பட்ட ஒரு மகிமை மேல எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பதாக. ஏல்கீரே போதுமானவரே தேவையிலும் சிதாதரதா அதிகமானவரே. Yes, 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 the glory is falling, the glory is falling. Masha paturu bila karamanturu அதிகமானவரே. நாமத்தில் எவ்வளவு மகிமை பாருங்கள்ல, இந்த நாமத்தில் எவ்வளவு மகிமை பாருங்க. ஓ அதிகமானவரே போதுமானவரே புதுமையானவரே பாதுகாப்பவரே என் பாவம் தீர்ப்பவரே. எங்க பாவத்தெல்லாம் தீருங்கப்பா, ரத்தம் எங்க மேல வழியேற்றப்பா. He is the righteousness of God. He is the mediator between God and man. உமக்கு ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. உமக்கு ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. உமக்கு ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் உமக்கு ஆராதனை. உமக்கு கைகளை உயர்த்தி ஜனங்களை ஆராதனை செய்ய அனுப்பிவிடு என்று சொல்லி கர்த்தர் மோசே கிட்ட போய் சொன்னார். போய் பார்வோன் இடத்துல போய் சொல்லு, எதுக்கு அனுப்பணும்னு கேட்டேன், ஜனங்கள் ஆராதனை செய்ய. உமக்கு ஆராதனை ஆராதனை. ஓஹோ ஆராதனையில் வாசம் பண்ணுகிறவரே, ஆராதனையில உயருகிறவரை, எழுந்தருளுகிறவரை, the son of righteousness. ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. போதுமானவரே புதுமையானவரே. மேல கரங்களை வைக்க போகிறார். Lord, lay your hands upon your children, Lord, upon your servants, God. Rafa parata ramantara உமக்கு கைகளை உயர்த்தி நில்லந்து சொல்லுங்க. We are supervised. We are supervised by the authorities the Lord has placed. We are supervised by the heavenly government. நீங்க உலகத்துல இருக்கிற உங்க ஆபீஸ்ல, உங்க படிக்கிற இடத்துல, உங்க வேலையில, உங்க குடும்பத்துல எவனாவது ஏதாவது பேசிட்டு போறான், தேவனாய் கர்த்தருக்கு நீ, தேவனாய் கர்த்தருடைய கையில நீ அலங்காரமான கிரீடம்.
உன் கையில நீ ராஜ முடியா இருக்கா. இயேசு எப்படி மெசியானிக் ஆபீஸ்ல he built the church, he was seated as a king. Oh thank you, he was the mediator, he was the chief high priest. அதே போல தேவன் உன்னையும் அப்படிதான் வைக்கிறார். ஓ, உன்னையும் சபைகளை கட்ட வைக்கிறார், ஊழியங்களை கட்ட வைக்கிறார், உள்ளங்களை கட்ட வைக்கிறார், இல்லங்களை கட்ட வைக்கிறார். ஓ, உன்னை ராஜாக்கள் அரசால டொமினியன் அத்தாரிட்டியை கொடுக்கிறார். ஒர்ராப்பா, உன்னை சீஃப் ஹை பிரீஸ்டா, மீடியேட்டரா, இன்டர்சீடரா, தேவ சமூகத்துல நின்று ஜெபிக்கத்தக்கதா, ஊழியங்களுக்காக ஜெபிக்க, ஜனங்களுக்காக ஜெபிக்க, சபைகளுக்காக ஜெபிக்க, தேசத்துக்காக ஜெபிக்க, உன்னை ஒரு இன்டர்சீடரா, சீஃப் ஹை பிரீஸ்டா. The chief high priest has a role to intercede. நான் வெறும் prayer தான் intercession நினைக்காத. உன்னை ஆசாரிய கூட்டமாய் மாத்தத்தக்கதாய் ஆசாரியர்கள் தான் intercede பண்றவங்க, மீடியேட்டரா இருக்கிறவங்க. மாகாதுரா மாதான் மஹதததததத. Then you are the peacemaker. யாருக்கு ஜெபிக்கிறியோ உங்க குடும்பத்துல பீஸ், எந்த தனிப்பட்ட நபருக்கு ஜெபிக்கிறியோ பீஸ், எந்த பட்டணத்துக்கு ஜெபிக்கிறியோ உங்களுக்கு பீஸ், எந்த தேசத்துக்கு ஜெபிக்கிறியோ அங்க பீஸ். உன்னை சமாதான காரணரா, பிரின்ஸ் மேக்கரா. ஓ தேங்க்யூ, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் உன்னை மாத்துறா. ஏசப்பா தன்னை போலவே உன்னை மாத்த, தன்னை போலவே சிங்காசனத்துல உட்கார வைக்க, தம்மேல கிரீடத்தை உன்மேல் வைக்க, தன்னுடைய நாமத்தை உனக்கு கொடுக்க. ஜெயம் கொள்ளுகிறான் எவனோ அவனுக்கு அவன் நாமத்தை இடுறாரா. He's not a selfish God. He's a selfless God. He is the powerful Almighty. Shikara mantoroboko. மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராக. You are the branch of the Almighty God. எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தருடைய கிளையா? அவர் கிளையா இருக்கிறது போல நீயும் கிளையா மாறணும். அவர் ராஜாவா இருக்க போல உன்னை ராஜாவா மாத்துறா. அவர் கர்த்தாவா இருக்கிறது போல உன்னை, ஓ தேங்க்யூ, அந்த கவர்னன்ஸ் அவன் கையில கொடுக்கிறார், அந்த டொமினியன் அத்தாரிட்டி அவன் கையில கொடுக்கிறார், அந்த அதிகாரத்தை அவன் கையில கொடுக்கிறார். ஷீகாரா மாத்தாரா ஓர்ரபாரா. ரட்சிப்பின் சால்வை உன் மேல் இறங்கும், தீர்க்கதரிசன சால்வை உன் மேல் இறங்கும், அப்போஸ்தலிக் சால்வை உன் மேல இறங்கும், ரிவைவலுக்கான சால்வை உன் மேல இறங்கும், அக்கினியின் சால்வை உன் மேல இறங்கும். அந்த சால்வைகள் உன் மேல இறங்க. ஓ மேண்டல்ஸ்க்காக நீ போராடி ஜெபிக்கும் போது, ஓ தேங்க்யூ, காத்திருந்து ஜெபிக்கிறவனுக்கு, போராடி ஜெபிக்கிறவனுக்கு, மிட்நைட்ல ஜெபிக்கிறவனுக்கு, ஏர்லி மார்னிங் ஜெபிக்கிறவனுக்கு, அந்தி சந்தி மத்தியான வேளை ஜெபிக்கிறவனுக்கு, ஓ தேங்க்யூ, பரலோகம் திறக்கப்படுவது, மேண்டல்ஸ் இறங்கி வருவதை பாப்பீங்க. These are the era of mantles. These are the years of mantles. இனி வர நாட்கள் அப்படியே இருக்க போகிறது. தேவன் அநேக பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ள போகிறார். ஓ தேங்க்யூ, 70 வயசு மேல இருக்கிற, 60 வயசு மேல இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்பொழுது the mantles எல்லாம் இளம் தலைமுறையே, you are the young generation, arise, rise up. The mantles are waiting in my realms. The mantles are waiting in the realms of God. Oh thank you, the mantles are waiting. Oh thank you. Oh rapala shakadama. The mantles are released from my presence. Arise generations of God. Arise young generation. You are the warriors. You are the, oh thank you, the warriors that will shake the nations. You are the end time revivalists. Arise. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ ராஜா. எத்தனை பேர் காத்திருந்து ஜெபிக்கிறியோ? எத்தனை பேர் காத்திருந்து ஜெபிக்கிறியோ? தாகத்தோட ஜெபிக்கிறியோ? போராடி ஜெபிக்கிறியோ? தேவசமத்தை காத்திருந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறியோ? ஜெபிக்கிறவனுக்கு மட்டும்தான் கொடுக்கிறாரு. போராடி ஜெபிக்கிறவனுக்கு, தேவசமத்துல போராடி ஜெபிக்கிறவனுக்கு. நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன்னா சும்மா வந்து நின்று என் ஆபீஸ்ல, ப்ராப்பர்ட்டிக் ஆபீஸ்ல வந்து நிக்கலாமா? தேவசமத்துல போராடி ஜெபிச்சிருக்கேன், இரவும் பகலும் போராடி ஜெபிச்சிருக்கேன். ஓ தேங்க்யூ, தினம் தினம் ஜோராடி ஜெபிச்சிருக்கிறேன், தினம் தினம் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறேன். Without prayer you cannot move anything, but with the power of prayer you can move mountains. Oh thank you. Oh Rapa, you will have the power to create and you will have the power to destroy. Mashakatura mantara maratura baba
கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஒரு ஜெப ஆவியை இறங்க பண்ணுகிறேன். ஒரு என் டைம் காட் ரிவைவல் ஃபயர், ஒரு ரிவைவல் ஃபயர், ஒரு க்ளோரியா, ஒரு டெலிவரன்ஸ், the power of deliverance உங்க மேல இறங்கட்டும். in the name of Jesus, in the mighty name of Jesus. கட்டுகள் அறுக்கப்படட்டும், வியாதிகள் குணமாகட்டும், சாப சங்கிலிகள் அறுந்து போகட்டும். in the name of Jesus, in the name of Jesus. every demonic repetitive negative patterns, oh thank you, in the name of Jesus, break under the anointing and the authority of the Holy Spirit. Oh Shagadama, under the legitimacy of the Almighty God, of the heavenly government, I come against every change, every demonic change, and I break it, under the break it, under the anointing. I break those chains, I break those continuity. Now, the branch of God says, break. வருகிறார், ஆயத்தமாகும். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். பள்ளங்கள் எல்லாம் ஒவ்வொருவர் மேல கரங்களை வைத்து வேண்டும். ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வந்திருக்க ஒவ்வொருவர் மேலும் இந்த கரங்களை வைத்து ஆசீர்வதிப்பீரா, ஆசீர்வதிப்பீரா. ஞானவை நேராகலும், கரடானவை சமமாகலும். நான் கைகளை உயர்த்தி கொள்வோமா? கர்த்தர் எங்களை ஆசீர்வதின்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென்னு சொல்வீங்களா? கர்த்தரை நான் பார்க்கிறேன். Oh mighty God, the Son of Righteousness has healing in his wings, and with my stripes you are healed, says the Spirit of the living God. And I sent my word and I healed your disease. I am the Lord, your healer. And you sent your word and you healed my disease. Healing power of God. You are the Lord, Our healer. எல்லாரும் சேர்ந்து கைகளை உயர்த்தி அந்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.